பிரைஸ் த லார்ட். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகவோ அல்லது அவருடைய வழிகளை கடைப்பிடிக்கிறவர்களாகவோ இருக்க வேண்டும் என்றால் நாம் நமது மனதளவில் தீமைக்கான எண்ணங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்று தீமைக்கான எண்ணங்கள் அப்படி என்று பார்க்கும் பொழுது அதற்கு முக்கிய குணமாக இருப்பது பழிவாங்குதல். அந்த பழிவாங்குதலுக்கான இன்றைய வசனம் ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைய சூழ்நிலையில் பழிவாங்கும் குணம் மிகப்பெரிய கோபத்திலிருந்து வருகிறது. கோபத்தின் மூலமாக குடும்பத்தில் உள்ளவர்களையே கொலை செய்வது அல்லது அவர்களை ஏதேனும் ஒரு சிக்கலில் விழ வைத்து சிக்க வைப்பது, இது போன்ற காரியங்களை நாம் செய்திகள் வழியாகவோ அல்லது பிறர் சொல்வதை கேட்டோ நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், தனிப்பட்ட முறையில் பழிவாங்கும் குணம் என்பது மனிதர்களுக்கு உரிமை கொடுக்கவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அது கர்த்தருடைய வேலையாக இருக்கிறது. சரியான நேரத்தில் கர்த்தர் நீதியை நிலைநாட்டுவார் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு இன்னொரு வசனம் கூட காண்பித்துக் கொள்கிறேன். 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையையும் நிந்தைக்கு நிந்தையையும் பதில் கூறாமல் அதுக்கு மாறாக ஆசீர்வாதத்தை செய்யுங்கள், இது நிமித்தம் நீங்கள் அழைக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம் தீமைக்கு தீமையே செய்யாமல் கர்த்தருடைய அன்பிலே வளர்ந்து அவருடைய அன்பை பகிர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். Be blessed in Jesus Christ. Amen.